பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஜெமிமா விட்ட சேனல் மூலிமா உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். உண்மையாலுமே நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்ம லைவில் இருக்க வீடியோஸையும் லைவ் பேஜில் இருக்கிறதான வீடியோஸ்லையும் நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக அது உங்கள் லைவ்லேயும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும். ஷார்ட்ஸ் வீடியோஸ்லேயும் நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி லாங் வீடியோஸ்லேயும் நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக ஆவியானவர் உங்களோட தொடர்ந்து பேசுவார். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அநேகருக்கு இருக்கதான ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஜெபிக்கிறதான ஜெபத்துக்கும் 3லேருந்து 5 மணி வரைக்கும் ஜெபிக்கிறதான ஜெபத்துக்கும் என்ன வித்தியாசம்? இந்த 2 ஜெபங்கள்லையும் எது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஜெபம்? நிறைய பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். காலையில் நீங்கள் ஒரு 3 மணிலேருந்து 5 மணிக்கு ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமாக ஆர்டர் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு. ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க 12லேருந்து 3 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க, அது ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னு. உங்களுக்கே குழப்பம். இது 2த்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம், என்ன இருக்குது, இது 2ல் எது ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2மே பவர்ஃபுல் தான். ஸோ நம்மளுடைய சூழ்நிலைக்கேற்ப அந்த 2யும் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். என்ன அப்படின்னா இப்போ ஒரு வேலை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் மந்திரத்திலையோ பில்லி சுனியத்திலையோ இந்த பிசாசனுடைய போராட்டத்திலையோ இல்லை ஏதோ ஒரு கட்டுலையோ நீங்கள் பிடிபட்டுட்டு இருந்தீங்க, உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அறிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு இதாக இருக்குது அப்படின்னீங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில பேர் மாதம் இந்த அமாவாசை நாட்கள்லாம் மந்திரம் வைக்க போவாங்க. ஒரு சில குடும்பத்துகளுக்கு அது ரெகுலராக மாதம் ஒரு சில கும்பல் வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்களாக இருந்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி மந்திரத்தில் ரொம்ப இந்த மாதிரி இருக்கவங்களாம் 12லேருந்து 3 மணி வரைக்கும் ஜெபிக்கிறது ரொம்ப வல்லமையானது. ஏன்னா பிசாசும் அதே நேரத்தில் தான் அங்கே நிறைய ரிச்சுவல்ஸ் அவன் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ நம்ம இந்த இடத்துல அவன் அந்த இடத்துல அங்கே பண்ணும்போது இங்கே நம்ம அதிகாரத்தோட ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து கட்டி ஜெபிச்சோம் அப்படின்னா அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த 12லேருந்து 3 மணிக்கு. ஸோ இது இந்த கட்டி இப்போ நம்ம ஆவிக்குரிய உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜபத்தில் இந்த கட்டி ஜெபிக்கிறதுக்கான போர்ட்டல் வானத்திலே ஒரு சில கதவுகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில நேரங்களில். ஸோ அது இந்த நேரத்தில் 12 to 3 மணிக்கு நம்ம பிசாசை கட்டி ஜெபிக்கிறதற்கான ஒரு நேரம். நம்ம இங்கே இருந்து அவன் என்னதான் அங்கேருந்து அனுப்பினாலும் அதை வர்றதுக்கு முன்னாடி அவன் அனுப்பி நம்ம காலையில் எந்திரிச்சு மறுநாள் அடுத்த கொஞ்ச நாட்கள்லேருந்து அந்த விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னாடியே அது தெரிஞ்சிருச்சா, நம்ம உட்காந்து 12லேருந்து 3 மணி வரைக்கும் இங்கே உட்காந்து அவன் அங்கே ஒரு பக்கம் தனியாக உட்காந்து அவங்களும் எப்படினாலும் விடி முழிச்சிருந்தானே பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல 12லேருந்து 3 மணி வரைக்கும் உட்காந்து நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னா, ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அதை மாதிரி நீங்கள் அஃபெக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா, இப்போ இருந்தே நீங்கள் இப்போ எடுத்தோடனே டெய்லியும் அதை நம்மளால் ப்ரேயர் பண்ண முடியாது. 12லேருந்து அந்த 3 மணிக்குள்ளே நீங்கள் எப்போனாலும் எழுந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து இந்த ஒரு காரியத்துக்காக கட்டி ஜெபம் பண்ணிட்டு தூங்குங்க. அலாரம் வச்சுனாலும் எழுந்துக்கோங்க. உண்மையாலுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப 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 பவர்ஃபுல்லாக அந்த 12 to 3 மணி வரைக்கும் ஜெபிக்கிறது பிசாசை நம்மளுடைய குடும்பத்திற்குள்ள வரவிடாமல் தடுக்கக்கூடியதான ஒரு ஆயுதம்னே சொல்லலாம். நம்ம ஒரு வேலி அடைக்கக்கூடியதான ஒரு தருணம்னே நம்ம சொல்லலாம். ஸோ யாருமே இதை அசால்ட்டாக நினச்சிடாதீங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். பிசாசு ஏன்னா இரவு நேரத்தில் தான் கலையை விதைப்பான்னு சொல்லியிருக்கு. ஸோ இரவு நேரத்தில் தான் பிசாசு திருடனை போல எல்லா கலையை விதைச்சு விடுவான். ஸோ அந்த இரவு நேரத்தில் அவன் நமக்கு பிதா நடாத நாற்றாகிய அநேக கலைகளை நம்மக்கிட்ட விதைக்க வரும்போது நம்ம இந்த இடத்துல விழித்திருந்து நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயுல ஆண்டவர் சொல்லியிருக்கார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40-41 வசனத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஸோ இப்போ இயேசு கிறிஸ்துவே எடுத்துக்கிட்டீங்களேன், அவரும் அப்படிதான். அவருடைய சிலுவை பாடு இதெல்லாம் பண்ணும்போது அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அநேக நேரம் இரவு நேரத்திலையும் அதிகாலையிலையும் அநேக நேரம் அவர் ஜெபம் பண்ணியிருக்கார். வழக்கத்தின்படியே அவர் அந்த ஒலிவ மலையில போய் அவர் ஜெபம் பண்ணுவாராம். ஸோ அவர் பாருங்களேன், பிசாசை ஜெயிக்கிறதற்காகவும் அவர் அடுத்தடுத்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்காகவும் அவர் இது பண்ணார். ஸோ உங்கள் குடும்பத்தில் பிசாசுடைய போராட்டங்கள் ஏதோ ஒரு அந்நிய கிரியைகள் யாரோ எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் முதலாவது வாரத்தில் ஒரு நாளாச்சும் இந்த 12லேருந்து 3 மணி வரைக்கும் எந்திரிக்க ஜெபம் பண்ணுங்க. நான் இதாக சொல்கிறேன், ரொம்ப எப்படி சொல்ல, நீங்கள் ஆனால் உங்கள் குடும்பத்தில் அந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னா அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் கூட இல்லை, நீங்கள் டெய்லியுமே அந்த 12லேருந்து 3 மணிக்குள்ளே ஏதோ 1 மணி நேரமாச்சும் எந்திரிச்சு ஜெபிக்க பழகிக்கோங்க. உங்கள் குடும்பத்தினுடைய பாதுகாப்புக்காக என்ன ஜெபிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரே அந்த இடத்துல என்ன ஒரு சத்துருவின் டிகிரியே நடந்தாலும் இப்பொழுதே என் குடும்பத்தில் பழிக்கக்கூடாது, இயேசுவின் நாமத்தில் தரையில் விழுவதாகன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு அந்நிய பாஷையில் வரங்கள் தந்துருந்தாங்கன்னா நிச்சயமாக அதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்படி சொல்ல, வருமுன் காப்பது நலம்னு சொல்கிற மாதிரி அவன் அங்கேருந்து நமக்கு ஏறக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து காத்துக்கிறது ரொம்ப நல்லது.
நீங்கள் உண்மையாலுமே இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. அந்த நேரம் தான் அந்த போர்ட்டல் ஆவிக்குரிய ரீதியில் ஆவிக்குரிய உலகத்தில் அந்த போர்ட்டல் வந்து கதவுகள் நமக்கு திறக்கப்பட்டிருக்கும். ஸோ நம்ம இங்கேருந்து இப்போ ஜெபிக்கிற ஜெபம் வந்து நமக்கு ஆவிக்குரிய ரீதியில் ஆவிக்குரிய உலகத்தில் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். அங்கே பாதுகாப்பாக இருந்தால் தான் நமக்கு இங்கே ஃபிசிக்கல் வேர்ல்டில் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். முதலாவது அங்கே நம்ம கட்ட போகிறோம். ஸோ அங்கே நம்ம கட்டி நமக்கு ஒரு பாதுகாப்பு வலைய போட்டால் தான் நமக்கு இங்கே ஃபிசிக்கல் வேர்ல்டில் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஸோ இந்த 12 3 மணி வரைக்கும் உள்ள ஜெபம் வந்து நீங்கள் அதில் வந்து ஃபஸ்ட்டு 1 மணி நேரம், அந்த மணி நேரத்தில் ஏதோ 1 மணி நேரம் எந்திரிச்சு ஜெபிக்க பழகிக்கோங்க. அனுதினமும் முக்கியமாக இந்த பிரச்சனையில் நீங்கள் வந்து உங்கள் குடும்பம் அஃபெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கலாம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஜெபம். அசால்ட்டாக இருந்துடாங்க. நிச்சயமாக நீங்கள் பண்ணி பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து 1 மாதம் பண்ணி பாருங்கள். ரொம்ப உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான நிலவரத்தை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கலாம் 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ள ஒரு ஜெபம். 3 AM to 5 AM ஜெபம். ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு ஜெபங்க. உங்களுடைய ஃபினான்ஷியலுக்கு நீங்கள் வந்து ஒரு ஜெபம் பண்ணணும் அப்படின்னாலும், உங்களுடைய ஒரு ஆசீர்வாதம், உங்கள் குடும்ப ஆசை, முக்கியமாக ஃபினான்ஷியல் ஒரு எப்படி சொல்ல பண தேவைகள், பண பிரச்சனைகள்லேருந்து விடுதலை பெறுவதற்காக 3லேருந்து 5 மணி வரைக்கும் ஜெபிக்கலாம். பொதுவாகவே இந்த 3லேருந்து 5 மணி வரைக்கும் ஜெபிக்கிறது வந்து அதிகாலை ஜெபத்தோட போகும். ஸோ அப்படிங்கும்போது ஆண்டவரையும் நம்ம தரிசிச்சுக்கலாம். இது வந்து நான் வந்து ஐயோ நம்மளோட ஆசீர்வாதத்துக்காக மட்டும் சொல்லலை, தேவனோட நம்ம வந்து உறவாடுறதுக்கு இது ஒரு நல்ல நேரமாகும். ஏன்னா ஆண்டவர் வந்து அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்டவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஜெபிக்கிற ஜெபம் வந்து நம்மளுடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக, அவங்க தொழில் ஆசீர்வாதத்திற்காக, அவங்களுடைய குடும்ப ஆசீர்வாதத்திற்காக, ஒரு பெருக்கத்திற்காக, முக்கியமாக ஃபினான்ஷியல் ஆசீர்வாதம், ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூக்காக, நீங்கள் இந்த மாதிரி நிறையா உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காகவும், இன்னொன்று வந்து கர்த்தரை அவரை தரிசிப்பதற்காகவும், தத்ரூபமாய் அவருடைய நம்ம உறவாடுறதற்காகவும் அந்த 3 மணிலேருந்து 5 மணி ஜெபம் வந்து ஏறெடுக்கலாம். இந்த 2 ஜெபமுமே ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதை வந்து பிசாசு கட்டிக்கிறதற்கான ஒரு ஜெபம். இது வந்து ஆசீர்வாதத்தை பெறக்கூடியதான. இதை வந்து அவன் நம்ம ஆசீர்வாதத்தை திருடாமல் இருக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்புக்காக நம்ம ஒரு ஜெபம். இது வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து இல்லாட்டா பிசாசின் பிடியிலிருந்து நமக்கு இருக்கதான ஆசீர்வாதத்தை நம்ம பறித்து நமக்குன்னு சொந்தமாக்கி கொள்ளக்கூடியதான ஒரு நேரம் இது. ஸோ இது 2மே நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது 2லையுமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 12லேருந்து 3 மணிக்கு அப்படின்னோடனே 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் உட்காரணும். ஐயோ அடுத்த நம்ம ஆசீர்வாதத்துக்காக 3லேருந்து 5 மணி வரைக்கும் உட்காரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏதோ ஒரு 1/2 மணி நேரம், இதில் ஒரு 1/2 மணி நேரம், இல்லை இந்த இதில் வந்து ஒரு 1/2 மணி நேரம், இல்லைன்னா இங்கே ஒரு 1 மணி நேரம், அங்கே ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி பாருங்கள். நிச்சயமா ரொம்ப ஒரு வல்லமையா இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். இது வந்து இப்போ இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சில நேரம் ஆண்டவரே இந்த 12 to 3 ஆண்டவரே உங்களை எழுப்பி விடுவார். 3 to 5ல் ஒரு 1/2 மணி நேரம் ஆண்டவரே உங்களுக்கு எழுப்பி விடுவார். ஒரு சில நேரம் உங்கள் பிள்ளைகள் எந்திரிச்சிருப்பாங்க. அந்த நேரம் ஒரு ஏதோ ஒரு உங்களுடைய ஸ்லீப்பில் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துடும், உங்களுக்கு வந்து முழிப்பு தட்டிடும். அப்புறம் முழிப்பு தட்டுற நேரம் நீங்கள் எந்திச்சு உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு முழிப்பு தட்டலாட்டா நீங்கள் அலாரம் வச்சு நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் இதில் ஒரு 1/2 மணி நேரம், இதில் ஒரு 1/2 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து 1 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளாச்சும் ஜெபத்தில் தாங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். நீங்கள் ஒரு ஆள் தான் உங்கள் குடும்பத்துக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு கிரயம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஆண்டவரை அறிந்து இந்த இடத்துல நம்ம குடும்பத்தை மாற்றாவிட்டால் அடுத்து பின்வரும் சந்ததிகளுக்கும் அந்த பிரச்சனைகள் அப்படியே போகும். ஸோ நம்ம அதை நம்ம விடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் வந்து விடுதலை கொடுக்குற தேவன். நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து கொஞ்ச நாள் நம்ம விழித்திருந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமா ஆண்டவர் அந்த கட்டுக்கள்லேருந்து நமக்கு விடுதலை கொடுத்து ஒரு ஆசீர்வாத கதவை ஆண்டவர் வந்து நமக்கு திறந்து கொடுப்பார். இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். 12 மணிலேருந்து 3 மணி வரை ஜெபம் வந்து எதற்காக, 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் செய்கிறதான ஜெபம் வந்து எதற்காக அப்படின்னு. ஸோ இது வந்து அதிகாலை ஜெபம். இது வந்து நம்ம பிசாசை கட்டிக்கிறதான ஒரு ஜெபம். நம்ம பிரோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். பார்த்துட்டு இருக்கதான ஒரு சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தினுடைய பிரச்சனைக்காகவும் இல்லை உங்களுடைய குடும்பத்தில் அநேக நாள் தடைப்பட்ட ஆசீர்வாதத்துக்காகவும் இந்த நேரங்களில் நீங்கள் ஜெபத்தை ஏறெடுங்க. நிச்சயமாக அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தரும். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் இந்த ஜெபம் நீங்கள் ஏறெடுத்து ஆசீர்வாதம் பெற்றிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லைன்னா இனி ஒரு நாட்களில் நான் இதை செய்ய போவேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். நீங்கள் இல்லை ஒரு வேளை நீங்கள் இந்த மாதிரி ஏறெடுத்து ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சதா அப்படின்னா அது ஒரு சாட்சியாகவும் நீங்கள் சொல்லுங்கள். அதை பார்க்கிற அநேகருக்கு அது பிரோஜனமாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்ததாக அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம இதில் வந்து
அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஹைப் பட்டனையும் கூட நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா யூடியூப் வந்து இன்னும் அநேகருக்கு வந்து நம்ம சேனல் இந்த வீடியோ வந்து அநேகருக்கு காமிக்க, நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இயேசுவை அறிந்தவர்களுக்கு இந்த சேனலை வந்து காமிக்க, இந்த வீடியோவை வந்து காமிக்க அது பிரோஜனமாக இருக்கும். தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஜெபம் விண்ணப்பங்களை எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. நிச்சயமாக அது வந்து பிரோஜனமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.